மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வன்னியர்கள் ஆண்ட பரம்பரை, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க நிலம் போச்சு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை எதுக்கு பெரியாரியல்ல கொண்டு வந்து வைக்க? பெரியாரியல் உங்களுக்கு தெரியல, உங்களோட மையத்தை புரிஞ்சுக்க முடியல, நீங்கள் இன்னும் ஜாதி மரநிலையில இருந்து வெளில வரல, அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போனா அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் எழுதிட்டு போயிட்டே இருங்க, உங்க கொண்டு போய் பெரியாரியல்ல வைக்காதீங்கன்னு தான் என்னுடைய இது. அப்புறம் வன்னியர் ஒரு தலைவரை பெருமையா பேசுறது, இதை பத்தி விசாரிச்சப்ப இது ஆணைமுத்து ஐயா எழுதுனதுல வேற யாரும் எழுதுனது அவர் இங்க வச்சிருக்காரு சொன்னாங்க. அதை எடுத்துருங்கன்னு சொன்னேன். அதுல எனக்கு அப்ப சொன்னப்போ உங்க வேலையை மட்டும் கவனிங்கன்னு சொன்னாரு. சொன்ன நான் பாத்துக்கிறேன். ஆனா அவர் என்னுடைய கருத்தை ஏத்துக்கிட்டாரு. மைண்ட் யோர் ஓன் பிசினஸ் சொல்லும் போது நான் எதுக்காக இது ஒரு சேவையா செய்யணும்? அன்புமணி ராமதாஸும் ஆணைமுத்து ஐயாவை எடுத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் சிந்தனையாளர்ல இருந்து மக்களுக்கு கால் பண்ணியிருக்காரு பேசுறதுக்கு. இவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜோபில காசு இல்லாம தான் நீங்க ஜாதி திமிரா பேசுனீங்களா, சோத்துல வேணா கொஞ்சம் உப்பு காரத்தை கம்மி பண்ணிக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். இதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தடை பண்ணிட்டாங்க. ஆனா அது உண்மைதான். அந்த மெசேஜ் அவர் வருந்துறதுக்காக தான் அனுப்புனேன். என்ன வருத்தம் தெரிவிக்க சொன்னாரு வாலசா வல்லவன். ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு வெளியில பெரியாரை பத்தி ரொம்ப தெரியாத மக்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான புத்தகங்கள் போதுன்னா பெரியார் யாரு, அவர் எதுக்காக நின்றாருன்னே ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? வணக்கம். வணக்கம். ஆணைமுத்து ஐயா எழுதின பெரியாரியல் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் எசன்ஸ் ஆஃப் பெரியார்னு சொல்லி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. அது இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. முழு நேரமாக மனநல மருத்துவராக இருக்க நீங்கள் எப்படி இந்த டிரான்ஸ்லேட் பணிகளுக்குள்ளே வந்தீங்க? நாளைக்கு தான் ஆணைமுத்து ஐயாவோட பிறந்தநாள். ஸோ டிரான்ஸ்லேட் பணிகளுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா, கால்ட்வெல்லோட புத்தகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு. நம்ம ஊரில் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கும், தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மெயினாக மொழிபெயர்க்கிறவங்க நிறைய பேர் இல்லை. ஏன்னா அந்த மொழி புலமை முதல்ல வேணும் அப்படின்ட்டு. அதனால் ஆணைமுத்து ஐயாவோட மருமகன் இவர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணார். அவர் பேர் அரிமா பாண்டியன். அவர் ஆக்சுவலாக அவங்களுடைய தாய்மாமன் தான், பொண்ணோட தாய்மாமன் தான். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னது இன்னொரு மொழிபெயர்ப்பாளரை கேட்டும் அவரால் பண்ண முடியல. அதனால அந்த மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தெரியும். அவர் என்னை காண்டாக்ட் பண்ணி சொன்னார், சன்மானம் வழங்குறாங்க, அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அந்த காசை பற்றிலாம் ரொம்ப நினைக்கல. நான் என்ன நினச்சேன்னா, பெரியாரியல் அப்படின்னும் போது நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு எவ்வளோ தான் கிளினிக்கில் டைம் இல்லாட்டியும் நம்ம வி ஹேவ் டு டூ திஸ் ஃபார் பெரியார் அண்ட் த சொசைட்டி. நான் சைக்காட்ரிஸ்டாக இருக்கிறது பெரியாரால் தான் அப்படின்னு. ஸோ அப்போ வாலசா வல்லவன் ஐயா என்னுடைய தோழர். அதை தவிர சிந்தனையாளனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சிந்தனையாளன்னு சொல்லும் போதே அது பெண்களை வெளியில் வச்சு இருந்தது இல்லையா? அதனால நான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஐயாவை கேட்டேன். ஐயா எனக்கு நெடுநாள் நண்பர். அவர் சொன்னார், நான் பண்ணுங்கம்மா, அதெல்லாம் பண்ணுங்க, நல்லதாக இருக்கும் அந்த புத்தகம். ஒவ்வொரு 1 year நான் பண்ணேன். அவங்க எவ்வளோ அதுக்கு தரதா சொல்லியிருந்தாங்க சன்மானம்? ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் அப்படின்னும் போது முதல்ல போனதை ஒரு டிரான்ஸ்லேட்டர் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வார்த்தைக்கு ₹1 தெரியும். அது கோயிங் ரேட்டு. ஸோ 1.5 lakh words போது 1.5 lakhs தான் கொடுத்தாகணும். நான் எங்கேயுமே வேண்டான்னு சொல்லலை. ஒரு ஸ்டேஜில் எனக்கு கொடுத்தாகணும். எனக்குன்னு அதுக்கான நான் சில காரியங்களை நான் இதுக்காக வச்சுருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சிறப்பாக பண்ணிடலாம், கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அரிமா பாண்டியன் கிட்டது. அதாவது நீங்கள் பண்ணுறீங்களான்றதுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். டெய்லி எவ்ரிடே வரும். எனக்கு எவ்ரிடே ஒரு மெசேஜ் மாதிரி வரும், நான் இருக்கேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை என்ன ஒரு டைம் கொஞ்சம் ரொம்ப டைமே இல்லாதப்ப நான் ஃபோன் பண்ணி, வேணாம் ஐயா நான் பண்ணல, வேறு யாராவது பண்ண சொல்லுங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் உணர்வாள், நீங்கள் பண்ணணுமா அப்படி இப்படின்னு ரொம்ப கெஞ்சி பண்ண வச்சார். 2 chaptersலேயே பார்த்தீங்கன்னா வன்னியர்களோட வரலாறு, வன்னியர்கள் ஆண்ட பரம்பரை, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க நிலம் போச்சு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை எதுக்கு பெரியாரியல்ல கொண்டு வந்து வைக்கணும்? இப்போ அப்புறம் வன்னியர் ஒரு தலைவரை பெருமையாக பேசுறது, இதை பற்றி விசாரிச்சப்ப இது ஆணைமுத்து ஐயா எழுதுனதுல வேற யாரும் எழுதுனது அவர் இங்கே வச்சிருக்காரு சொன்னாங்க. அதை எடுத்துருங்கன்னு சொன்னேன். அதில் எனக்கு அப்போ சொன்னப்போ உங்கள் வேலையை மட்டும் கவனிங்கன்னு சொன்னார் அரிமா பாண்டியன். வேலையை மட்டும் கவனிங்கன்னு ஒன்று அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு மனநல மருத்துவர், அது டைம் எடுத்து பண்ணுறேன்னா என் பேர் போகுது அதில். ஸோ எனக்கு அந்த கருத்தோட உடன்பாடு இருக்குன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நான் வாலசா வல்லவன் ஐயா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு எங்கள் 2 பேருக்கு நடுவில். அவர் சொன்னார், அவரை விடுங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவர் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டார் வாலசா வல்லவன் ஐயா. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக, நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நடுவில் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை முடிச்சு நான் கொடுத்துட்டேன் வாலசா வல்லவன் ஐயா கிட்ட. ஒரு கண்டென்ட் கூட எதுவும் எடிட் பண்ணாம அந்த புத்தகத்துல என்ன இருந்ததோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கொடுத்த வார்த்தைக்கு நம்ம காப்பாற்றணும், நம்ம கொடுத்துட்டு ஒரு வார்த்தை அதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு.
அப்போ வந்து அப்புறமா வந்து அரிமா பாண்டியன் ஐயா சொன்னார் எனக்கு காசு இல்லை அப்படின்னாரு கொடுக்கறதுக்கு. இதை நான் ஏற்றுக்க முடியாத ஒன்று வந்து என்ன காசு இல்லைன்றதே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து நான் அவங்க வீட்டுக்கும் போயிருக்கேன். நடுவில் அவர் என்னை தடை செஞ்ச பிறகு கூட அவர் பையன் இறந்துருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் நான் ஆறுதலும் சொல்லியிருக்கேன் அவங்க மனைவிக்கு. ஸோ இதெல்லாம் நடந்த பிறகும் அவங்க வீடு நான் பார்த்தோன்னே தெரியுது ஒன்றும் ரொம்ப ஒரு குடிசையில் வாழல. அடுத்து இந்த மாதிரி ஒரு பணி எடுத்து பண்ணும்போதே அவங்க எப்படி ஒரு ஊதியம் கொடுக்காம வந்து யாரையாவது போய் கேட்க முடியுமா? எவ்ரி ஒன்ஸ் டைம் இஸ் ப்ரெஷஸ், என் டைம் இஸ் ஈவன் மோர் ப்ரெஷஸ். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு காசு இருக்குது இல்லைன்றது அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னோட டைமுக்கான அந்த ஊதியத்தையும் கொடுக்கல. அட் த சேம் டைம் நான் ஒரு சேவையாக நினச்சி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாராம் பாலசவல்லவன். நான் சொன்ன சேவையாக செய்கிறது நான் பெரியாருக்கு செய்கிறேன், சமூகத்துக்கு செய்கிறேன். ஆனால் மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லும் போது நான் எதுக்காக இது ஒரு சேவையாக செய்யணும்? ஏன்னா அந்த புத்தகங்கள் என் கையிலேருந்து போயிருக்கு. அது அரிமா பாண்டியன் ஐயா கிட்ட இருக்குது. என்னை தடை செஞ்சுட்டாரு. அது வந்து ஆணைமுத்தையோட பிறந்த நாள், 100ஆண்டு விழா நாளைக்கு வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது நடுவில் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வந்து ஆணைமுத்தையாவை எடுத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் சிந்தனையாளர்லேருந்து மக்களுக்கு கால் பண்ணியிருக்காரு பேசுறதுக்கு. இவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனால் அதில் டாக்டர் அன்புமணி வந்து ஹி குட் வெரி வெல் டாக் அபவுட் இந்த பெரியாரியல் புத்தகம். ஒருவேளை அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு வன்னிய சங்கத்தில் கூட வைக்கலாம், அதில் என் பேர் இருக்கலாம் ஆங்கிலத்தில். ஒரு டிஸ்க்ளைமர் கூட போடலையே. இவங்களுக்கும் அந்த கருத்துக்கோ சம்மந்தம் இல்லை. இவங்க சும்மா டிரான்ஸ்லேஷன் வேலை மட்டும் தான். நீங்கள் வந்து அதில் எதுவும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதில் எதுவும் முன்னப்பின இருக்கும், எதுவும் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எதுவும் நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னுடைய அரண்படி நான் மாத்த கூடாது. டிஸ்க்ளைமர் போடணும்னு சொல்றீங்களா? நீங்க இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அப்புறம் டிஸ்க்ளைமர்ங்கிறது எதுக்காக? இல்ல டிரான்ஸ்லேட்னா அதாவது அந்த வார்த்தைக்கு வார்த்தை நான் வந்துட்டு என்னுடைய ஆங்கில புலமையை மட்டும் தான் அங்க காட்டுனேன். அந்த கண்டென்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்றத சொல்றதுக்கு. இப்போ அவங்க அரிமா பாண்டியன் வந்து நீங்க புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் பேசலையா அவங்கள்ட்ட? இல்லை அவர் நான் காசு கேட்டப்ப பாலசவல்லவன் ஐயா வழியா பேசிட்டு இருந்தாரு. நெகோஷியேட் பண்ணி முதல்ல வந்து நான் நல்லா பண்றோம் அப்படி என்னமோ சொன்னாரு. கடைசியில் வந்து எனக்கு காசு இல்லைன்னு சொன்னார். நான் உடம்பு சரியில்லை, என் மனைவி உடம்பு சரியில்லை அப்படி இப்படி என்னமோ சொன்னார். அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதா இல்லை. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா காசு இல்லாதவங்க ஒருத்தவங்களை வந்து கேட்கும் போதும் வேலையை கவனிச்சுட்டு போன்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 லட்சத்தை தூக்கி போயிருந்தா வேலையை கவனிச்சுட்டு போன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். அதனால ஜோபியில் காசு இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஜாதி திமிராக பேசுனீங்களா? அப்போ வந்து சோத்துல வேணால் கொஞ்சம் உப்பு காரத்தை கம்மி பண்ணிக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். இதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தடை பண்ணிட்டாராம். ஆனால் அது உண்மைதான். அந்த மெசேஜ் அவர் வருந்துறதுக்காக தான் அனுப்புனேன். என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னார் பாலசவல்லவன். ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேன். கேட்டப்ப நான் வந்து இப்போ என்றைக்குமே பண்பானவன்னு சொல்லலை, பண்பை இல்லாதவளாவே இருந்துட்டு போகிறேன், நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்டேன் அரிமா பாண்டியன் ஐயாவை. நடுவில் பாலசவல்லவன் ஐயா மாட்டிக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டார். எனக்கும் பாலசவல்லவன் ஐயாவுக்குமே ரொம்ப வந்து சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு. எனக்கு ஒரு ஃபோரம் கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க என்னோட கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டாக்டர் அன்புமணி நாளைக்கு நடத்துகிறாரு இல்லையா டி நகருக்கு, நாங்கள் வரட்டுமா? ஏன்னா நான் பேசணும்னு விரும்புகிறேன். நான் எங்கேயாவது இப்போ ஏன்னா ஐம் அ டாக்டர், சேம் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எனக்கு சீனியர் தான், 7 இயர்ஸ் சீனியர் எனக்கு. அப்படி இருக்கும்போது டாக்டர் வந்து என்னை நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாருன்னா ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெரிய கூட்டமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து ஆணைமுத்து ஐயாவோட 100ஆண்டு விழா பாமக சார்பாக டி நகரில் வந்து கொண்டாடுறாங்க. இப்போது அங்கே வந்து இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தகவல் வந்திருக்கா? எனக்கு எந்த தகவலும் வரலை. எனக்கு தெரியும் வந்து அரிமா பாண்டியனும் பெரிய ஒரு ஐடியா வச்சிருந்தாரு இந்த புத்தகத்துக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு வெளியிடணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நன்றின்னு ஒரு லெட்டர் வரல. எனக்கு ஒரு இங்கே வைக்க போகிறோம், நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க, வெளியிட போகிறோன்ற ஒரு எதுவுமே வரல. அவர் அந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, என் பேர் போட்டாரான்னு கூட தெரியல. இட் பிகம்ஸ் இன்டெலெக்சுவல் தெஃப்ட். ஆனால் இதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகணுமா, ரிட்டு போடணுமா அப்படின்னா எனக்கு அதுக்கு முதல் நேரம் இல்லை. பெரியாரியல் உங்களுக்கு தெரியல, உங்களோட மையத்தை புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் இன்னும் ஜாதி மனநிலையிலேருந்து வெளில வரல, அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போனா அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் எழுதிட்டு போயிட்டே இருங்க, உங்களை கொண்டு போய் பெரியாரியல்ல வைக்காதீங்கன்னு தான் என்னுடைய இது. அவங்க ஆணைமுத்தையா கொண்டாடுறதுக்கும் இந்த புத்தகம் வெளியில வர்றதுக்கும் அந்த 2 பார்ட் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது பெரியாரை பத்தி தவறான புரிதல்களை வந்து மக்கள் கிட்ட செய்திகளா எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு வெளியில பெரியாரை பத்தி ரொம்ப தெரியாத மக்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான புத்தகங்கள் போதுன்னா பெரியார் யாரு, அவர் எதுக்காக நின்றாருன்னே ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதை யாரும் பேசல. அதை இனிமேலாவது பெரியார்வாதிகள் எடுத்து பேசணும்ன்றத நான் விரும்புறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.